அரசியலில் 80களின் இறுதியில் மருத்துவர் ராமதாஸால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்று 37வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் தனித்து மற்றும் கூட்டணி என்று அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார் ராமதாஸ். இதில் ஒரு பக்கம் வெற்றியையும் மறுபக்கம் படு தோல்வியையும் சந்தித்திருக்கிறது பாமக. சரி, கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பாமகவின் கூட்டணி அரசியல் மற்றும் அது சந்தித்த வெற்றி தோல்விகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். பாமகவின் தேர்தல் பயணம் என்று பார்த்தால், கட்சி தொடங்கிய 6 மாதத்துக்குள் அப்போதைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள பெரணமல்லூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் 22,000 வாக்குகளை பெற்றது. 1989 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் 33 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 6% வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதன் பிறகு 1991 தேர்தலிலும் இஸ்லாமிய, தமிழ் தேசிய, அம்பேத்கரிய அமைப்புகளை இணைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினார் மருத்துவர் ராமதாஸ். 199 தொகுதிகளில் போட்டியிட்டது பாமக. ஆனால் அந்த தேர்தலில் பாமகவின் சார்பாக போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தேர்தலிலும் 6% வாக்குகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அடுத்து வந்த 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல முடிவெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் எழ பின் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ் மற்றும் 12 சிறிய கட்சிகளுடன் இணைந்து 116 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதியில் வெற்றி பெற்றது பாமக. மீண்டும் 6% வாக்குகளை பெற்றது. தமிழகத்தில் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு 3 தேர்தலில் பிரதான 2 பெரும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் 6% வாக்குகளை பெற்றது பாமகவின் மீது அனைவரின் கவனத்தையும் திருப்பியது. பின்னர் 98இல் அதிமுகவுடன் கூட்டணி 5 தொகுதியில் போட்டியிட்டு 4இல் வெற்றி பெற்றது. தங்கள் கட்சிக்கு கிடைத்த மந்திரி பதவியை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலைக்கு கொடுத்தார் மருத்துவர் ராமதாஸ். பிறகு 1999 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிக்கொள்ள திமுகவுடன் கூட்டணி சேரும் வாய்ப்பு உருவானது. அப்போது 7 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று வாஜ்பாய் தலைமையிலான மத்திய மந்திரி சபையிலும் இடம்பெற்றது பாமக. பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 20 இடங்களில் வெற்றி. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி என ஏறுமுகத்தையும், 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வி. பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என அறிவித்து தனித்து களமிறங்கியது பாமக. அதன் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட பாமகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது பாமக. தர்மபுரியில் போட்டியிட்ட மருத்துவர் அன்புமணி மட்டுமே வெற்றி பெற்றார். பிறகு 2016 தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுவோம் என அறிவித்து அதே போல போட்டியிட்ட போது பாமக அப்போது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. என்றாலும் 5.36 விழுக்காடு வாக்குகளை பெற்று பாமக மீது மக்கள் மத்தியில் சிறிதளவு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பாமகவின் மீது மிகப்பெரிய விமர்சனத்தை உண்டாக்கியது. அந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவும் முடியவில்லை. தொடர்ந்து 2021 தேர்தலில் அதே கூட்டணியில் 23 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 4.4% வாக்குகளை பெற்று மாநில கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என ஒதுங்கிக் கொண்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக தேர்தலை எதிர்கொண்டது. பாமக சார்பில் போட்டியிட்ட அன்புமணி 56,296 வாக்குகளை பெற்றார். திமுக வேட்பாளரிடம்
67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். கட்சி ஆரம்பித்து 89, 91, 96 என முதல் 3 பொதுத் தேர்தலில் 6% வாக்குகளையும் கணிசமான வெற்றியையும் பதிவு செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த பாமக அடுத்து வந்த 1998, 1999, 2001, 2006 4 தேர்தலில் நல்ல வெற்றியை பதிவு செய்து உச்சத்துக்கு சென்றது. அடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வரும் காலங்களிலாவது மீளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.